அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் திருச்சிற்றம்பல தெய்வமணி மாலை 9வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். ரவிமதி உடுக்கண் முதல் கலைகள் எல்லாம் தம்மோர் லேசமதாய் என் கடந்தே இலங்கிய பிண்ட அண்டம் பரவு மற்றை பொருள்கள் உயிர் திரள்கள் முதல் எல்லாம் பகர் அகத்தும் புறத்தும் அகப்புறத்துடன் அப்புறத்தும் விரவி எங்கும் நீக்கமர விளங்கி அந்தம் ஆதி விளம்பரிய பேரொளியாய் அவ்வொளி பேர் ஒளியாய் உறவுரு சின் மாத்திரமாம் திருச்சிற்றம்பலத்தே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். இதுதான் இந்த 9வது பாடல். இந்த பாடல் மூலமாக வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, முதல்ல இந்த முச்சுடர்கள் சொல்கிறாங்கல்ல, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் முதலிய ஒளிப்பொருட்கள். இந்த ஒளிப்பொருட்கள் எல்லாம் கடவுள் காரியப்படும் இடமாக விளங்குகின்றன. மேலும் எண்ணிலடங்காத அண்டங்கள் மற்றும் அவற்றில் இருக்கின்ற உயிர்கள், ஜடப்பொருள்கள் ஆகியவற்றில் அகத்தும் புறத்தும் அகப்புறத்தும் பரவி எங்கும் நீக்கமர ஆதியும் அந்தமும், அதாவது முடிவும் தொடக்கமும் இல்லாமல் பேரொளியாய், அப்பேரொளிக்கு உள் ஒளியாய் திருச்சிற்றம்பலத்திலே விளங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டு, அவரை கண்டு அருளை பெற்று இன்புறுவீர்களாக என்று வள்ளல் பெருமான் தெளிவாக இந்த 9வது பாடல் மூலமாக சொல்ல வர்றாங்க. சரி, இப்போ இதுக்கு இன்னமும் சான்றா அருட்பால வள்ளல் பெருமான் எப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, உரைநடை பகுதியில் வள்ளல் பெருமான் கடவுள் காரியப்படும் இடம் அப்படின்னு சொல்லி அண்டத்தில் 4 இடம், பிண்டத்தில் 4 இடம் சொல்கிறாங்க. அதே மாதிரி காரணத்தினால் உள்ள இடம் அண்டத்தில் 1 இடம், பிண்டத்தில் 1 இடம் சொல்கிறாங்க. காரிய காரணமாய் இருக்கக்கூடிய இடம்னு சொல்லிட்டு பிண்டத்தில் 2 இடமும் அண்டத்தில் 2 இடமும் சொல்கிறாங்க. இது எல்லாம் என்னன்னு சொல்லி அந்த உரைநடை பகுதியில் அவர் சொன்னதை பார்த்துட்டு, ஜோதி பாடலில் தெளிவாக சிற்றம்பலத்திலே விளங்கக்கூடிய அந்த ஜோதி அருட்பெரும் ஜோதின்னு அந்த பாடலில் சிறப்பாக பாடியிருக்கிறாங்க. அங்கேயும் அந்த பாடலை பாடி அந்த விளக்கமும் இதுவும் சரியாகவே பொருந்தி வருது. ஏன்னா திருச்சிற்றம்பலத்திலே விளங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர் அப்படின்றாங்க. எல்லாமே இவர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே வள்ளல் பெருமான் எல்லா இடங்களிலையும் அதே தான் சொல்லியிருக்காங்க. பல இடங்களிலையும் திரும்ப திரும்ப நம்மளுக்கு புரிகிறதுக்காக தான் சொல்லிட்டு வராங்க. ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம்னா அது வேறு வேறு இடங்கள்லையும் அதே விஷயம்தான் அப்படியே சொல்லியிருப்பாங்க. நம்ம ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வராங்கன்னா, இது படிக்க படிக்க நம்ம உள்ளே அப்படி தெரிய ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு புரிதல் ஏற்படுவதற்காக தான் மீண்டும் மீண்டும் அதே விஷயங்களை வேறு வேறு தொனியில் சொல்லுவாங்க. ஆனால் உட்கருத்து அதுதான், தயவு தான் உள்ளே இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா நல்ல டீப்பாக போய் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கடைசியில் அந்த தயவு தான் அந்த மேல்நிலையில் ஏற்றி என்னை ஏறா நிலைமீசை ஏற்றியது தயவுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா. அதுதான் உள்ளே தொக்கியே இருக்கும். வெளியே அது வேறு மாதிரி போகிற மாதிரி தெரியும். நல்ல டீப்பாக நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா அதுதான் அங்கே இருக்குது. சரி, இப்போ உரைநடை பகுதியில் வள்ளல் பெருமான் சொன்னால் அந்த விஷயத்தை பார்ப்போம். கடவுட் பிரகாசம் அப்படின்ற தலைப்பில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் என்கின்ற 4 இடத்தும் கடவுள் பிரகாசம் காரியத்தால் உள்ளது. விவரம்: பிண்டத்தில் அகம் ஆன்மா, அகப்புறம் ஜீவன், புறம் மனம் முதலிய கரணம், புறப்புறம் கண் முதலிய இந்திரியங்கள்.
சரி, அப்படியே அண்டத்தில் அகம் அக்னி, அகப்புறம் சூரியன், புறம் சந்திரன், புறப்புறம் நட்சத்திரங்கள். அதாவது அண்டத்திலையும் பிண்டத்திலையும் 4 இடங்கள் சொல்கிறாங்க. அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் சொல்கிறாங்க. இந்த நாளும் என்னது, இந்த நாளுக்கு அந்த நாளை ரெண்டையும் கரஸ்பாண்ட் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ அண்டத்தில் 4, பிண்டத்தில் 4 ஆகிய 8 இடத்தில் கடவுள் பிரகாசம் காரியத்தால் உள்ளது. அப்போ இதுக்கெல்லாம் காரணமாக இருப்பவர் யார்? இறைவன். காரியப்படக்கூடிய இடங்கள் அண்டத்தில் 4, பிண்டத்தில் 4. அதாவது பிண்டத்தில் அகம் என்று சொல்லக்கூடிய ஆன்மா, அகப்புறம் என்று சொல்லக்கூடிய ஜீவன், புறம் என்று சொல்லக்கூடிய மனம், புறப்புறம் என்று சொல்லக்கூடிய இந்திரியங்கள். இந்த 4. அப்படியே அதுக்கு அண்டத்தில் எப்படி சொல்கிறாங்க? அகம் என்று சொல்லக்கூடிய அக்னி, அகப்புறம் என்று சொல்லக்கூடிய சூரியன், புறம் என்று சொல்லக்கூடிய சந்திரன், புறப்புறம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள். சரி, இப்போ இது தெளிவாயிடுச்சு. அப்படியேவும் இன்னும் மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, காரணத்தால் உள்ள இடம் சொல்லிட்டு பிண்டத்தில் புருவமத்தி, அண்டத்தில் பரமாகாசம். சரி, காரிய காரணமாய் உள்ள இடம் 4 சொல்கிறாங்க. பிண்டத்தில் 2, அண்டத்தில் 2. பிண்டத்தில் விந்து நாதம், அண்டத்தில் மின்னல் இடி. ஸோ மின்னல் இடி வருதுன்னா அதுக்கு அப்படியே கரஸ்பாண்டாங்க பிண்டத்தில் என்னது, அதான் விந்து நாதம். அப்போ அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது. அதாவது இந்த பிண்டம் அண்டத்தை காட்டிலும் விசாலமானதுன்னு கூட சொல்கிறாங்க. அப்போ ரெண்டையுமே ரிலேட் பண்ணி தான் சொல்கிறாங்க. அப்போ நம்மெல்லாம் என்னது, கடவுளுடைய துகள் தான் நம்மெல்லாம். அதுதான் இங்கே தெளிவாகுது. கடவுள் தான் காரணமாக இருக்கிறார், நம்ம எல்லாம் காரியமாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம தெளிவாக விளங்கிக்கிறணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, அகமாகிய ஆன்ம பிரகாசமே ஞான சபை. அந்த பிரகாசத்துக்கு உள்ளிருக்கும் பிரகாசம் கடவுள். பாருங்கள் சொல்லிட்டாங்க பாருங்கள். இந்த வரி என்ன சொல்லுது? அதாவது அந்தம் ஆதி விளம்பு அறிய பேரொளியாய் அவ்வொளி பேரொளியாய், ஒளிக்குள் ஒளியை சொல்கிறாங்க. அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. அகமாகிய ஆன்ம பிரகாசமே ஞான சபை. அந்த பிரகாசத்துக்கு உள்ளிருக்கும் பிரகாசம் கடவுள். அந்த உள்ளொளியின் அசைவு நடம். இதுதான் ஞானாகாச நடனம் என்றும், அசைவுற்றதே நடராஜர் என்றும், ஆனந்த நடனம் என்றும் சொல்லுகின்றது. இதுபோல் பிண்டத்தில் ஆன்மாகாசம் பொற்சபை என்றும், ஜீவாகாசம் ரஜித சபை என்றும் சொல்லுவது. ஆதலால் மேற்குறித்த இடங்கள் யாவற்றிலும் கடவுள் பூரண இயற்கை விளக்கம் காரியமாயும் காரணமாயும் காரிய காரணமாயும் இருக்கின்றது. பாருங்க, கடவுளுடைய பூரண இயற்கை விளக்கம் இந்த 8 இடங்களிலும் காரியமாக இருக்கிறது, காரணமாக இருக்கிறது, காரிய காரணமாகவும் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, ஆதலால் நாம் தினம் 6 காலத்தில் மேற்குறித்த பிரகாசமே சபையாகவும் அதன் உள்ளொளியே பதியாகவும் வணங்க வேண்டும். எக்காலத்திலும் புருவ மத்தியின் கண்ணே நம்முடைய கரணத்தை செலுத்த வேண்டும். அப்படின்னா என்ன? எப்பயுமே புருவ மத்தியிலேயே நமது மனதை செலுத்த வேண்டும். ஏன் செலுத்த வேண்டும்னா, இவர் மேற்சொன்ன அந்த 8 இடங்களில் கடவுள் காரியப்படுகிறார். தெளிவாக சொல்கிறாங்க பாருங்க. அப்போ நம்ம இங்கேயே மனசை வச்சுட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த அனுபவங்கள் கிடைக்கும். மேற்குறித்த காலங்கள், அதாவது எந்தெந்த காலங்களில், அந்த 6 காலங்களில் பூஜை செய்யணும்னு சொல்கிறாங்களா, கடவுளை நினைக்கணும்னு சொல்கிறாங்களா இந்த புருவ மத்தியில், அது மேற்குறித்த காலங்கள் சூரிய உதயம், உச்சி பொழுது, சாயரக்ஷை, மாலை, யாமம், வைகரை ஆகிய காலங்களில் எல்லாம் அல்ல தலைவனை வணங்குதல் வேண்டும். பாருங்க, அப்போ புருவமத்தியின் கண்ணே படணும். அதாவது 6 காலத்திலும் மேற்குறித்த பிரகாசமே சபையாகவும் அதன் உள்ளொளியே பதியாகவும் வணங்க வேண்டும். அந்த 6 காலங்கள் என்னென்னன்றதை சொல்லிட்டாங்க. அதாவது என்ன காலங்கள் சொன்னாங்க? சூரிய உதயம், உச்சி பொழுது, சாயரக்ஷை, மாலை, யாமம், வைகரை.
ஆகிய காலங்களில் எல்லாம் வல்ல தலைவனை வணங்குதல் வேண்டும். பாருங்கள், எவ்வளோ தெளிவாக நம்ம எப்படி பக்தி செய்யணும், எங்கே செய்யணும் அதையும் தெளிவுபடுத்தி சொல்லிட்டாங்க. அப்போ எதனால செய்யணும் அதையும் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆன்ம பிரகாசமே ஞான சபை, அந்த பிரகாசத்துக்கு உள்ளிருக்கும் பிரகாசம் கடவுள். பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே சொல்லக்கூடிய விஷயமும் அதுதான். அதாவது எல்லா அண்டங்களுக்கும் திரும்ப ஒரு தடவை இந்த படிக்கிற இந்த வரிகளை படிக்கும்போது உங்களுக்கு புரியும். பாருங்களேன், ரவி மதி உடுக்கண் முதல் கலைகள் எல்லாம் தம்மோர் லேசமதாய் என் கடந்தே இலங்கிய பிண்ட அண்டம் பரவு மற்ற பொருள்கள் உயிர் திரள்கள் முதல் எல்லாம் பகர் அகத்தும் புறத்தும் அகப்புறத்துடன் அப்புறத்தும் விரவி எங்கும் நீக்கமர விளங்கி அந்தம் ஆதி விளம்பரிய பேரொளியாய் அவ்வொளி பேரொளியாய் உறவுரு சின் மாத்திரமாம் திருச்சிற்றம்பலத்தை ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். பாருங்கள், அந்த ஒளிக்கு ஒளி அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்தோம். அப்படியே ஜோதி பாடலுக்கு போனோம்னா இன்னமும் தெளிவாக சொல்கிறாங்க. எப்படி பாருங்கள், அந்த ஜோதி பாடலில் ஜோதியுட் ஜோதி, அதாவது ஜோதியுட் ஜோதியுட் ஜோதி சுத்த ஜோதி சிவஜோதி ஜோதியுட் ஜோதி சிவமே பொருளென்று தேற்றி என்னை சிவவெளிக்கு ஏறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி வித்தெல்லாம் ஒன்றென்று நாட்டி அதில் விளைவு பலபல வேறென்று காட்டி சித்தெல்லாம் தந்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநடஜோதி சொல்வந்த அந்தங்கள் ஆறும் ஒரு சொல்லாலே ஆம் என்ற சொல்லாலே வீரும் செல்வம் கொடுத்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநடஜோதி தங்கோல் அளவெனக்கு ஓதி சுத்த சமரச சத்திய சன்மார்க்க நீதி செங்கோல் அளித்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநடஜோதி ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்றும் அசையாமல் அவியாமல் அடியேன் உளத்தே தீபத்தை வைத்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநடஜோதி வருவித்த வண்ணமும் நானே இந்த மாநிலத்தே செய்யும் வண்ணமும் தானே தெரிவித்து அருளிற்று பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநடஜோதி. பாருங்கள், எவ்வளவு தெளிவாக திருச்சிற்றம்பலத்தில் விளங்கக்கூடிய அந்த கடவுள், அந்த ஜோதி எப்படியெல்லாம் என்னென்னலாம் செய்து பாருங்கள். எல்லாம் கொடுக்குது, செல்வம் கொடுக்குது, ஆபத்தை நீக்குது, சிவமாக்குது, எல்லாமாக பலவிதமாக இருப்பதும் ஒன்று என்ற அந்த புரிதலை கொடுக்குது. எவ்வளோ விஷயங்கள், வித்தெல்லாம் ஒன்றென்று நாட்டி அதில் விளைவு பல பல வேறென்று காட்டி சித்தெல்லாம் தந்தது பாரீர். பலதாக இருந்தாலும் அதெல்லாம் விளைவுகள் பலவாக இருந்தாலும் வேறு வேறாக காட்டினாலும் அந்த சித்தெல்லாம் தந்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநடஜோதி. எவ்வளோ அருமையாக இந்த ஜோதி பாடலில் அந்த திருச்சிற்றம்பலத்திலே விளங்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி, அதைத்தான் நம்ம திருச்சிற்றம்பலத்தை திருநடஜோதி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே தான் இந்த வரிகளும் இந்த பாடல்லையும் அதை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது பேரொளியாய் அவ்வொளி பேரொளியாய் உறவுரு சின்மாத்திரமாம் திருச்சிற்றம்பலத்தை ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். இப்போ நான் சொன்ன இந்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் தெய்வமணி மாலை 10வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.